வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான மலையாள மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் சம்பவம் அத்தியாயம் 1. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல வர நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசர். அவரை இப்போ கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்க காட்டு பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க நம்ம ஹீரோ டியூட்டியில ஜாயின் பண்றதுக்காக அந்த அடர்ந்த காடை கிராஸ் பண்ணி போகும்போது திடீர்னு அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள இருந்து ஒருத்தர் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்து ஹீரோ போயிட்டு இருக்க அந்த வண்டியில வந்து விழுறாரு. அவ்வளோதாங்க. இப்படி இவர் வண்டியில வந்து விழுந்த அந்த நபர் யாருன்னு பார்த்தா அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். அவரை உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறாங்க. அதை தொடர்ந்து அந்த காட்டுக்குள்ள ஒரு பாடியும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஒருத்தர் அந்த காட்டுல இருந்து உயிருக்கு பயந்து வெளியில ஓடி வந்து வண்டியில விழுந்து அடிபட்டிருக்காரு. இன்னொருத்தர் ஆல்ரெடி உள்ள இறந்து கிடக்குறாரு. அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. கொலையை யார் பண்றா, இந்த காட்டுக்குள்ள அப்படி என்ன மாதிரியான மர்மம் ஒளிஞ்சிருக்கு, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கூட இன்ஸ்பெக்டர் அண்ட் எஸ்ஐ 3 போலீஸும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே இவங்க 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவங்களால அந்த காட்டை விட்டு வெளியவே வர முடியல. ஹீரோவாலையும் அவர் கூட போன போலீஸ் ஆபீசர்ஸாலையும் ஏன் வெளியே வர முடியல, அப்படியே அந்த காட்டுக்குள்ள என்ன அமானுஷம் ஒளிஞ்சிருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட கிளைமேக்ஸ்ல யூகிக்கவே முடியாத ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த சம்பவம் அத்தியாயம் 1. வாங்க இப்போ இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல 1940s நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. அது என்னன்னா, அப்போ கேரளாவில் வாழ்ந்துட்டு இருந்த ரோசின்ற ஒரு போர்ச்சுகீஸ் லேடி தன் கூட வேலைக்காரங்களாம் கூட்டிட்டு 2 பிணங்களை எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள புதைக்கிறதுக்காக போயிருக்காங்க. இவங்க இந்த காட்டுக்குள்ள புதைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பிணம் வேற யாரும் இல்லைங்க, இவருடைய ஹஸ்பண்டான ஜேம்ஸ். எதுக்காக இந்த போர்ச்சுகீஸ் லேடி தான் ஹஸ்பண்டையே கொலை பண்ணிருக்கணும், என்ன காரணம், இவங்களுடைய டி எஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு இருந்த இந்தியன் கேர்ள் கூட இந்த லேடியோட ஹஸ்பண்ட் கள்ள உறவுல இருந்திருக்காரு. இதை கண்டுபிடிச்ச ஜேம்ஸோட ஒய்ஃபான இந்த போர்ச்சுகீஸ் லேடி 2 பேரையும் கொலை பண்ணி பாடியை கொண்டு வந்து இந்த காட்டுக்குள்ள புதைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி உள்ள வந்ததும் இவங்க 2 பேருடைய பிணங்கள் கூட ஒன்னா இருக்கக்கூடாது, முதல்ல இந்த கள்ள காதலியோட பிணத்தை ஒரு ஓரமா புதைங்க அப்படின்ற மாதிரி காதலியோட பிணத்தை மட்டும் ஒரு ஓரமா கொண்டு போய் புதைக்கிறாங்க. அப்படி புதைச்சிட்டு அடுத்ததான் இந்த போர்ச்சுகீஸ் லேடியோட ஹஸ்பண்டான ஜேம்ஸ் அவனை புதைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவன் பாடியை கவர் பண்ணி இந்த துணி மட்டும் தான் இருக்கே தவிர அவன் பாடியை காணும். எஸ், அவன் இன்னும் சாகல போல. அவங்க வந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உடனே இந்த போர்ச்சுகீஸ் லேடி ஆளுங்களை விட்டு அந்த ஜேம்ஸ் பாயோட எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்க, அவனை இங்கேயே கொண்டு புதைச்சிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு இவங்களும் கையில ஒரு ராந்தல் விளக்கோட ஜேம்ஸ் நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே போக லேடிக்கு பயந்து அந்த ஜேம்ஸ் என்றவன் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கட்ட குரல்ல இந்த போர்ச்சுகீஸ் லேடி ஜேம்ஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்து நிக்க, அவ்வளவுதாங்க. அதை பார்த்து இந்த பயோல மிரண்டு போயிடறான். அங்கதான் ஒரு விஷயம் நமக்கு ரிவீல் ஆகுது. போர்ச்சுகீஸ் லேடி கொஞ்சம் வயசானவங்க, ஜேம்ஸ் ரொம்ப எங்கா இருக்கான். என்னை விட வயசுல ரொம்ப சின்ன பையனை தான் பார்த்து இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க போல. வயசு கோலால ஜேம்ஸ் பைபிள் இந்த மாதிரி தப்பு பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிட்டான். அவ்வளவுதான், இவனை கொல்றதுக்காக இந்த போர்ச்சுகீஸ் லேடி ஜேம்ஸ் கிட்ட நெருங்க, அவ்வளவுதாங்க அவன் கையில கத்தியை மறைச்சு வச்சிருந்தாங்க போல. அவன் டப்புன்னு போர்ச்சுகீஸ் லேடியோட வயித்துல ஒரே சொருவு, அவ்வளவுதான். அப்படி இவன் கத்தியால குத்துனதும் அப்படியே அந்த போர்ச்சுகீஸ் லேடியோட உடம்புல இருந்து ரத்தம் வழிஞ்சு அந்த காட்டுல சொட்ட, அப்படியே அந்த காட்டுடைய சூழலே மாறுது. எஸ், இந்த காட்டுக்குள்ள ஒரு துளி ரத்தம் பட்டாலே காட்டுக்குள்ள நடக்கிற சம்பவமே வேற. அந்த சம்பவத்தை தான் நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம்ன்ற மாதிரி இங்க இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா இப்ப கரண்ட்ல இந்த காட்டுக்குள்ள ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதுல ஒரு பொண்ணு கண்ணும் கையுமா இந்த காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கா. இவ கண்ணு முன்னாடி ஒரு காட்டு பண்ணி ஓடிட்டு இருக்கு. அந்த காட்டு பண்ணியை ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்ணும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டு பண்ணி எஸ்கேப் ஆயிடுது. அதுக்கு பதிலா அந்த காட்டுக்குள்ள வேற யாரோ ஒரு நபர் ஓடிட்டு இருந்திருக்காரு. அவர் இந்த பொண்ணு ஷூட் பண்ணிடா. அப்படி அந்த ஷூட் அவுட் சத்தம் கேட்டதுமே ஆரம்பத்துல அந்த போர்ச்சுகீஸ் லேடி கத்தி குத்து வாங்கினதும் பிளட் ப்ளீட் ஆகி அந்த காட்டுக்குள்ள விழுந்ததும் ஒரு சம்பவம் நடந்துச்சுல, இதே மாதிரி தான் இப்போ இந்த பொண்ணு யாரோ ஒரு நபரை ஷூட் பண்ணதும் காட்டுடைய மொத்த சூழலும் மாறிட்டு இருக்கு, அப்படியே இருட்டிக்கிட்டு வருது. இப்படி அந்த காட்டுக்குள்ள சில மர்மங்கள் நிகழ்ந்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் 2 மாத கர்ப்பிணியா இருக்க ஒய்ஃபை டாக்டர் செக்அப்காக கூட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இப்போ இந்த ஊர்ல இருந்து ஆரம்பத்துல பார்த்த அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ உடனடியாக அவர் இங்க வந்து கிளம்பி ஆகணும். அதுவும் 2 மாத கர்ப்பிணியா இருக்க ஒய்ஃபை தனியா வீட்டுல விட்டு போற சூழல்ல தள்ளப்பட்டிருக்காரு. ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் சமாளிச்சுக்கிறேன், அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்களே, அதாவது எமர்ஜென்சினா அவங்கள கூட நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நீங்க முதல்ல போயிட்டு டியூட்டில ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லி அனுப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டியூட்டில ஜாயின் பண்றதுக்காக அந்த காட்டு பகுதி ஊரை நோக்கி தான் டிராவல் பண்ணி வந்து இறங்கியிருக்காரு. அப்படி அங்க வந்ததும் அந்த காட்டுக்குள்ள போறதுக்காக ஒரு ஜீப்பை பிடிச்சி போயிட்டு இருக்கும்போது அந்த ஜீப்ல நம்ம ஹீரோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் பாத்தீங்கன்னா அந்த காட்டுல இருந்து ஒருத்தர் திபுதிபுன்னு ஓடி வந்து போயிட்டு இருக்க அந்த ஜீப்ல வந்து விழுறாரு. நம்ம ஹீரோ விழுந்த அந்த நபர் யாரு ஆச்சு அவருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் காட்டுல இருந்து எதையோ பார்த்து பயந்து தப்பிச்சு ஓடி வந்து தான் இங்க விழுந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு பழைய வாக்கி டாக்கி வேற இருந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ அந்த மர்மமான போலீஸ் ஆஃபீஸரை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அந்த வாக்கி டாக்கியும் கையில் எடுத்துக்கிட்டு இவர் ஜாயின் பண்ண வந்த அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிறாரு. அங்க வந்ததும் அசோக்ன்ற ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேச
ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் அவங்க வீட்டுல இருந்து ஒரு ஃபோன் கால். ஹீரோட வைஃபுக்கு பிரெக்னன்சி பெயின் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்களா. நம்ம ஹீரோ டென்ஷனா இருக்கும்போது அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. அவ்வளவுதாங்க. இந்த சந்தோஷமான செய்தியை கூட இருக்க இன்ஸ்பெக்டர் அசோகன் கிட்ட ஷேர் பண்ண, அப்பா உனக்கு இன்னைக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு, இன்னைக்கே டியூட்டில வந்து ஜாயின் பண்ணிருக்க, இன்னைக்கு நீ ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு நாளையில இருந்து ஒரு 1 வீக் லீவ் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ ஸ்டேஷன் டியூட்டியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அசோக்ன்ற போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா வைஃப்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. சோ அந்த சந்தோஷத்துல இருக்கும்போது உங்க ஸ்டேஷனை சேர்ந்த கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டர் அசோகனுக்கு ஒரு ஃபோன் கால். இந்த மாதிரி காட்டு பகுதியில அடையாளம் தெரியாத ஒரு பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம், உடனே கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ கூட்டிட்டு ஹீரோ கிராஸ் பண்ணி வந்த அதே காட்டு பகுதி தான் இந்த இன்ஸ்பெக்டர் கூட்டு வராரு. ஏன்னா அங்கதான் சேரும் சகதியுமா ஒரு போலீஸ்காரரோட உடலை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்பாட்ல ஹீரோ ஜாயின் பண்ணிருக்க அந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐ சஜின் இருக்காரு. சஜினுடைய கேரக்டர் எப்படின்னா ரொம்பவே ஒரு முன்கோபி. அவர் தான் இப்போ அந்த காட்டுல கிடந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு. யார் இந்த கொலையை பண்ணிருப்பா, இந்த காட்டுக்குள்ள அப்படி என்ன நடந்திருக்கும், அதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டிருக்க இந்த போலீஸ்காரரோட முழுக்க சேரும் சகதியமா இருக்கிறதுனால யார் இதுன்னு கண்டுபிடிக்க முடியல. சோ அதனால ஃபாரன்சிக் டீம் கூட்டு வந்து யார் கொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் அசோகன் கூட எஸ்ஐ சஜி இவங்க எல்லாம் ரிட்டர்ன் ஸ்டேஷன் நோக்கி காட்டு வழியா ஜீப்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ கையில காட்டுல இருந்து தப்பிச்சு ஓடி வந்த அந்த போலீஸ்காரருடைய வாக்கி டாக்கி இருக்குல்ல, அந்த வாக்கி டாக்கில ஒருத்தர் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. நான் இந்த காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்ன யாராவது வந்து காப்பாத்துங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், என்னோட பேர் ஸ்டீஃபன், நாங்க எல்லாரும் இந்த காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடின கைதிகளை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வந்தோம். அந்த இந்த காட்டுக்குள்ள நான் வசமா மாட்டிட்டேன், என் காலில் பயங்கரமா அடிபட்டு இருக்கு, ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கு, ப்ளீஸ் என்ன யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி வாக்கி டாக்கி மூலியமா அந்த ஸ்டீஃபன் என்ற நபருடைய குரல் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ இதை பத்தி இன்ஸ்பெக்டர் அசோகன் கிட்ட சொல்ல, இன்ஸ்பெக்டர் அசோகனும் வாக்கி டாக்கி வாங்கி யாரு எந்த ஸ்டீஃபன் எந்த ஸ்டேஷனை சேர்ந்தவங்க அப்படின்றவங்க கேட்கும்போது தான் அந்த காட்டுக்குள்ள காலில் அடிபட்டு ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்க நிலையில ஸ்டீஃபன் என்ற அந்த போலீஸ் ஆஃபீஸர் தமிழ்ல பேசுறாரு. எஸ், இவர் தமிழ்நாடு சேர்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவர் இப்போ இன்ஸ்பெக்டர் அசோகன் கிட்ட, ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு எங்களை வந்து காப்பாத்துங்க, என்னால ஒரு இன்ச் கூட நகர முடியல அப்படின்ற மாதிரி கூப்பிட, சரி ஓகே நீங்க காட்டுக்குள்ள எந்த லொகேஷன்ல இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசோகன் கேட்க, அதுக்கு காலில் அடிபட்ட நிலையில இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ்காரரான ஸ்டீஃபன் அந்த காட்டுக்குள்ள இருக்க எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்றாரு. அது என்னன்னா அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய காகத்துடைய சிலை இருக்குமா. பிறந்த முன்னோர்கள் காக்காக்கு கோயில் கட்டி ஒரு பெரிய சைஸ் காக்கா சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட தான் நான் விழுந்து கிடக்கிறேன், தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கதற, சரி ஓகே நீ அங்கே இரு, நாங்க வந்து காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசோகன் நம்ம ஹீரோ கூட எஸ்ஐ சஜி இவங்க 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸரான ஸ்டீஃபனை காப்பாத்துறதுக்காக உள்ளுக்குள்ள போறாங்க. அப்படி உள்ளுக்குள்ள போகும்போது இந்த அடர்ந்த காடு ஒரு மாதிரி ஹாண்டிங்கா இருக்கு. அதனால எஸ்ஐ சஜி வந்து என்னவோ இது சரியா படல, தமிழ்நாடு போலீஸான மாட்டிட்டு இருக்கான், உங்க ஊர் போலீஸ் வந்து அவங்களை காப்பாத்திடுவாங்க, தேவையில்லாம நாம எதுக்கு உள்ள இன்வால்வ் ஆகிறோம், இப்படியே கிளம்பதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் எஸ்ஐ சஜி சொல்ல, அப்ப ஸ்பாட்ல இருக்க நம்ம ஹீரோவா ஒரு போலீஸ் தானே, ஏன் இப்படி பயப்படுற, ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தால் அவர் எப்படி நம்ம விட்டு போறது, முதல்ல அவர் இருக்க இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் அசோகன் எஸ்ஐ சஜி இவங்க 3 பேரும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கறாங்க. அங்க போனதும் அங்க பெரிய சைஸ் காகத்துடைய சிலையை பார்க்கறாங்க. அந்த சிலையை பார்க்க ஒரு மாதிரி பயங்கர ஹாண்டடா இருக்கு. அந்த சிலை கிட்ட வந்ததும் வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்க அந்த தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸரான ஸ்டீஃபன் கிட்ட பேசுறாங்க, நாங்க இந்த கோயில் கிட்ட வந்துட்டோம், நீங்க எங்க இருக்கீங்க, நான் அந்த கோயிலுக்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்துக்கடியில் தான் இருக்கேன், ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எஸ்ஐ சஜி நான் சொல்றேன்னா, எனக்கு என்னவோ இது ஏதாவது ட்ராப்பா இருக்குமோ, முதல்ல நம்ம ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம், இந்த தமிழ்நாடு போலீஸ் உண்மையிலே போலீஸ் ஆஃபீஸர் தானா அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா அவருடைய ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க, ஓகேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அசோகனும் இந்த தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸரான ஸ்டீஃபன் வேலை பார்க்குற பெருமலை போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி, இந்த மாதிரி உங்க ஸ்டேஷன்ல ஸ்டீஃபன் யாராவது வேலை பார்க்கறாங்களா, அவர் இந்த கேரளா காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு தான் எங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, முதல்ல இந்த தமிழ்நாடு இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் என்ற பேர்ல எங்க ஸ்டேஷன்ல யாரும் வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி ஒரு நபரே இல்லைன்ற மாதிரி தமிழ்நாடு போலீஸ் சொல்றாங்க. ஆனா அதே காட்டுல வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டீஃபன் என்ற ஆஃபீஸர், ஐயோ சார் நான் சொல்றது உண்மைதான், நாங்க ஒரு டீமோட வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் உள்ள போறாரு. அந்த ஃபிளாஷ்பேக்ல போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டீஃபன் கூட ஒரு 3 போலீஸோட 4 கைதிகளை காட்டு வழியா பஸ்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும்போது கைதிகள்ல ஒருத்தன் போலீஸை ஷூட் பண்ணிட்டு மத்த கைதிகள் எல்லாம் கூட்டிட்டு இந்த காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி இருக்கான். இந்த 4 கைதிகளை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டீஃபன், பீட்டர், முத்துவேல் என்ற கான்ஸ்டபிள் இப்படி இவங்க எல்லாரும் கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள தப்பிச்சு போன கைதிகளை பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்படி அந்த கைதிகளை பிடிக்க வந்ததா இந்த போலீஸ்காரங்க இந்த காட்டுக்குள்ள மாட்டினதா ஸ்டீஃபன் இன்ஸ்பெக்டர் அசோகன் கிட்ட வாக்கி டாக்கில சொல்லிட்டு இருக்காரு. இவர் இவ்வளவு சொல்றாருன்னா அப்புறம் எதுக்காக இவங்களுடைய ஸ்டேஷனை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் அப்படி ஒரு நபரே எங்க ஸ்டேஷன்ல வேலை பார்க்கலன்ற மாதிரி ஏன் சொல்லணும். சோ அதனால திரும்பவும் இன்ஸ்பெக்டர் அசோகன் அந்த பெருமலை ஸ்டேஷனை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி, சார் உங்க ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு 4 பேர் தான் கைதிகளை பிடிக்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிட்டாங்களாம், அதுல ஒருத்தர் தான் ஸ்டீஃபன் இப்ப எங்க கூட பேசிட்டு இருக்காரு, கான்ஸ்டபிள்ஸ் ஆன பீட்டர் அண்ட் முத்துவேல் அவங்களும் இந்த காட்டுக்குள்ள தான் மாட்டிட்டு இருக்காங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்ல, அந்த முத்துவேல் என்ற பேரை கேட்டதுமே அந்த தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல அவர் ஒரு மாதிரி ஷாக்கா வராரு. என்ன பேர் சொன்னீங்க, முத்துவேலா, அவர் என்னுடைய அப்பா தான், 30 வருஷத்துக்கு முன்னாடி கேரளா பார்டர் வழியா கைதிகளை கூட்டு போகும்போது காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடின கைதிகளை பிடிக்க போய் அவர் அதோட மாயமா மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் தப்பிச்சு போன கைதிகளுக்கும் அவங்களை பிடிக்க போன அந்த போலீஸ்காரங்களுக்கும் என்னாச்சுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா ஷாக் ஆகி, எனக்கு என்னவோ நீங்க போயிருக்க அந்த காடு ரொம்ப டேஞ்சரஸான காடுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க அந்த காட்டுக்குள்ள இருக்காதீங்க, தப்பிச்சு போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தமிழ்நாடு போலீஸ் காலை கட் பண்றவானா, இவனா புதுசா பேக்கதை எதை சொல்றான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசோகன் திரும்பவும் அடிபட்டு ஹெல்ப் கேட்டு துடிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டீஃபன் கிட்ட பேசுறாங்க. அவங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி கேட்டோம், அவரு என்னடானா நீங்க சொல்ற அந்த சம்பவம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்றாங்க, எங்களுக்கு ஒண்ணும் புரியல, முதல்ல நீங்க அந்த காட்டுக்குள்ள மாட்டின அந்த தேதியை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஸ்டீஃபன் May 26, 1994 அப்படின்ற மாதிரி அவங்க மாட்டின அந்த தேதியை சொன்னதும் அவ்வளவுதாங்க
இப்ப கரண்ட்ல இருக்க நம்ம ஹீரோ எஸ்ஐ செஜி, இன்ஸ்பெக்டர் அசோகன் எல்லாம் ஆடி போயிடுறாங்க. ஏன்னா ஸ்டீஃபன் இந்த காட்டுக்குள்ள மாட்டினதா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பவம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஆனா லைவ்ல போய் உங்க வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காரு. நீங்க எக்ஸாக்டா இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வாக்கி டாக்கில இருக்க ஸ்டீஃபன் கிட்ட கேட்க, பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துக்கடியில நான் விழுந்து கிடக்கிறேன், என் பக்கத்திலே ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய பாடி இருக்கு, அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய சட்டையில அசோகன் பேர் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டீஃபன் ஒவ்வொன்றா சொல்ல, அவர் சொல்ற அந்த பெரிய மரத்து பக்கத்துல போய் பார்த்தா 2 எலும்பு கூட தான் இருக்கு. இந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு ஒன்றும் புரியல. குழப்பத்தில் இருக்கும்போதே ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஜீப்ல வரும்போது இந்த காட்டுல இருந்து ஒருத்தர் தப்பிச்சு ஓடி வந்து கார்ல விழுந்தார்ல, அவர் கூட ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்கறதுக்காக வயசான லேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்களாம். வேலை அந்த வயசான லேடியோட பையனா இருக்குமோன்ற மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்ஸ் இருக்க கான்ஸ்டபிள் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த லேடி இல்ல இவருடைய ஹஸ்பண்ட், இவருடைய பேர் குமார், 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ள மாயம் மறைஞ்சு போனவர், அவர் இப்ப திரும்ப அந்த காட்டுல இருந்து வந்திருக்காரு, ஆனா திரும்ப அதே இளமையோட வந்திருக்காரு, ஹாஸ்பிட்டலே இறந்து போயிருக்காரு. எப்படி சாத்தியம் சொல்லிட்டு அவரோட ஐடியா செக் பண்ணி பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டுல காணாம போன 4 போலீஸ்ல ஒரு நபர் தான் இவரு. இந்த விஷயம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்க கான்ஸ்டபிள் இங்க காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் அசோகன் கால் பண்ணி சொல்ல, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே, ஸ்டீஃபன் என்ற அந்த தமிழ்நாடு போலீஸை காப்பாத்தலாம் வந்தா அவங்க எல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவனுங்க, அவங்க எப்படி நம்ம கிட்ட பேச முடியும், சம்திங் இதுல ஏதோ அமானுஷம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்கும்போதே இவங்க கூட ஆல்ரெடி பயத்திலே வந்த எஸ்ஐ செஞ்சிருக்காருல, அவர் வந்து பாடே நீங்க இங்கே இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் தனியாவே அந்த காட்டு விட்டு தப்பிச்சு ஓடுறதுக்காக கிளம்பிடுறாரு. அப்படி செஜி மட்டும் ஹீரோவையும் இன்ஸ்பெக்டரையும் தனியா விட்டு போன கொஞ்ச நேரத்திலே இந்த காட்டுக்குள்ள சேரும் சகதியமா ஒரு பாடி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இவங்க பார்த்தாங்களே, ஃபாரன்சிக் டீம் வந்து செக் பண்ணி பார்த்ததுல கிடைச்ச பாடி யாரோடதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களாம். அது வேற யாரும் இல்லைங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் முதல்ல இந்த காட்டு விட்டு வெளியேறேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போனார்ல எஸ்ஐ செஜி, அவருடைய பாடியா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்புறம் எப்படி அது அவருடைய பாடியா இருக்கும், என்னடா இது இந்த காட்டுக்குள்ள அப்படி என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசோகனும் நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி கிற்கலாகி அவங்க முன்னாடி இருக்க அந்த மிகப்பெரிய காகத்துடைய சிலையை பார்த்துட்டு இருக்க இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நீங்க யூகிக்கவே முடியாத பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஹீரோவும் அசோகனும் எஸ்ஐ செஜி தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு ஒரு வழியில போனார்ல, அந்த வழியில போய் பாக்குறாங்க. அவருடைய குரல் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டே அவர்கிட்ட போய் பார்த்தா அவர் ஒரு பொதக்குழிக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு. இப்ப புரியுதுங்களா இவருடைய பாடி ஏன் சேரும் சகதியமா இருந்திருக்குன்னா, இவர் இந்த பொதக்குழியில மாட்டினால தான் ஆரம்பத்துல இவருடைய பாடி கிடைச்சப்போ சேரும் சகதியமா இருக்கு. ஓகே, இப்போ பொதக்குழியில மாட்டிட்டு இருக்க இந்த செஜி எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இன்ஸ்பெக்டர் அசோகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட கையை பிடிச்சி இழுக்க பாக்குறாங்க. அப்படி இவங்க இழுக்கிற அந்த ஃபோர்ஸ்ல கையில நகம் பட்டு கீரல் ஏற்பட்டு அந்த கீரல்ல இருந்து வழிஞ்சு வர ரத்தம் அந்த காட்டுல ஒரு சொட்டு விழுந்ததும் அப்படியே இவங்களுக்கு பயங்கரமான கதறல் சத்தம் கேக்குது. இந்த காடே ஒரு மாதிரி பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி இருட்டிட்டு வருது. ஏன்னா எப்பெல்லாம் இந்த காட்டுக்குள்ள ஒரு சொட்டு ரத்தம் விழுதோ அப்பெல்லாம் அங்க ஒரு சம்பவம் நடக்கிறதா அர்த்தம். இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், காது கிழிற அளவுக்கு காக்கா கத்துற சத்தம் அப்படியே இப்ப நம்ம ஹீரோவை வேற ஒரு டைம் லைன் கொண்டு போகுது. அது எந்த டைம் லைன்னா படத்தோடைய ஆரம்பத்துல போர்ச்சுகீஸ் லேடி தான் ஹஸ்பண்ட் தன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு கொலை பண்ணி புதைக்கிறதுக்காக வந்தாங்கல்ல, அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்ம ஹீரோ நிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி அந்த போர்ச்சுகீஸ் லேடி ஜேம்ஸை கொல்றதுக்காக சுத்திட்டு இருக்கா. அவ கொல்லம் துடிச்சுக்கிட்டு இருக்க ஜேம்ஸ் கண் முன்னாடி வந்ததும் ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்ல அந்த ஜேம்ஸ் அந்த போர்ச்சுகீஸ் லேடியோட வயித்துல ஒரே சொருட்டு எஸ்கேப் ஆயிருப்பான். அப்படி சொருனதும் ரத்தம் ப்ளீட் ஆகி இந்த காட்டுல ரத்தம் பட்டதுமே திரும்பவும் நம்ம ஹீரோக்கு காது கிழிற அளவுக்கு காகத்தோடைய சத்தம் திரும்ப வேற ஒரு டைம் லைனுக்கு போறாரு. இப்ப நம்ம ஹீரோ எந்த டைம் லைன்ல இருக்காருன்னா, ஆரம்பத்துல இந்த காட்டுக்குள்ள மாட்டினதா சொன்ன தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸரான ஸ்டீஃபன் அவருடைய டீமோட தப்பிச்சு ஓடின கைதிகளை பிடிக்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்தார்ல, அந்த டைம்ல நம்ம ஹீரோ போயிருக்காரு. ஹீரோ கண்ணு முன்னாடி அந்த ஸ்டீஃபன் என்ற இன்ஸ்பெக்டர் அவங்க பிடியில இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க கைதிகளை பார்த்து ஷூட் பண்ண அந்த ஷூட் அவுட்ல ஒருத்தன் ரத்த வெள்ளத்துல ஸ்பாட்ல விழுந்து இறந்து போறான். திரும்பவும் ரத்தம் அந்த காட்டுல பட்டதும் அதே மாதிரி காதை கிழிக்கிற காகத்தோடைய சத்தம் நம்ம ஹீரோவை திரும்ப வேற ஒரு டைம் லைன் கொண்டு போகுது. அந்த டைம் லைன்ல அந்த காகம் சில பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட காக்கி ட்ரெஸ் போட்ட ஒரு மர்ம நபர் ஒரு சுழலை போட்டு செதுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப காலமா அந்த காட்டுக்குள்ள மாட்டின நபர் போல. அவர் நம்ம ஹீரோ பார்த்து, என்ன தம்பி இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிட்டியா, ஒரு முறை ரத்தம் சொட்டும் போது நீ ஒரு சம்பவம் பாக்குறல, அந்த சம்பவத்துல இருக்கவங்க எல்லாரும் இதே காட்டுல மாட்டின மனுஷங்க தான், நீ பார்த்தது எதுவும் கனவு கிடையாது, அது எல்லாமே ரியல். ஆனா என்ன காலகட்டம் தான் வேற, அவங்க எல்லாரும் இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டினவங்க, அவங்களால வெளியேற முடியாம இந்த காட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ ஒவ்வொரு முறை அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த சம்பவங்கள், அந்த சம்பவத்துல மாட்டினவங்களுடைய ரத்தம் இந்த பூமியில படும்போது நீ அந்தந்த காலகட்டத்துக்கு டிராவல் ஆகிற, இந்த காடு ஒரு கால சுழற்சிப்பா, இதுக்குள்ள வந்து நீ சிக்கிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த மர்மமான காக்கி சட்டை போட்ட நபர் சொல்ல, அப்படின்னு தாங்க இந்த காட்டுல பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இப்ப அவரை பார்த்து கேட்க, இந்த இடத்துல இந்த காக்கி சட்டை நபர் காட்டுல நடந்துட்டு இருக்க இந்த சம்பவத்துக்கெல்லாம் முக்கியமான காரணமே போர்ச்சுகீஸ் மன்னனான ஆண்டனி. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காட்டுல வாழ்ந்த பழங்குடியின மக்கள் எல்லாரும் காகத்தை தான் தெய்வமா வணங்கிட்டு இருந்தாங்க. இந்த காட்டுக்குள்ளே காகத்துக்கு ஒரு பெரிய கோயில் கட்டி காகத்துக்குன்னு ஒரு பெரிய சிலையும் உருவாக்கி கர்ப்பிணி பெண்கள் முதல் கொண்டு அந்த கடவுளை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல தான் போர்ச்சுகீஸ்ல இருந்து இந்தியாவை நோக்கி வந்த ஆண்டனின்ற கிங் முறையா இந்த ஊருக்குள்ள வந்ததும் அவனை பொறுத்த வரைக்கும் அவனை தவிர வேற யாரையும் இந்த மக்கள் கடவுளா வணங்கக்கூடாது, அதுக்காக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாத்தையும் நாடு கடத்தினா மனிதர்களை துன்புறுத்தி அவனை தான் கடவுளா வணங்கணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். இப்படி இருக்கும்போது
இருக்கும்போது இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மட்டும் காகத்தை கடவுளா வழிபட்டு இருக்காங்கன்ற விஷயம் கேள்விப்பட்ட இந்த ஆண்டனி இந்த காட்டுக்குள்ள தான் படையோட உள்ளுக்குள்ள வந்திருக்கான். அப்படி தன்னுடைய படையை கூட்டிட்டு வந்த போர்ச்சுகீஸ் மன்னனான இந்த ஆண்டனி அவன் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவிலான காகத்துடைய கற்சிலையை பார்த்துட்டு இந்த கற்சிலையை இந்த காட்டுல விட்டு வைக்க கூடாது, இந்த அடியோட பேத்து நம்ம நாட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு யானைகளை கட்டி அந்த காகத்துடைய கற்சிலையை இழுக்க பார்த்திருக்கான். ஆனா ஒரு இன்ச்சு கூட அவங்களால அசைக்க முடியல. இதனால கொலை வெறியான அந்த ஆண்டனி காகத்தை கடவுளா வணங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்களை சூறையாட ஆரம்பிச்சான். மொத்த இனத்தையுமே படுகொலை பண்ணான். அப்படி காகத்தை வணங்கிட்டு இருந்த அந்த மக்களை மட்டும் அழிச்சது இல்லாம காடு முழுக்க இருந்த காகத்தையும் மொத்தமா எரிச்சு விட்டான். இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் பண்ணிட்டு அந்த போர்ச்சுகீஸ் மன்னனான ஆண்டனி தான் படையை கூட்டிட்டு அந்த காட்டை விட்டு போறதுக்காக கிளம்பியிருக்கான். ஆனா பாவம் அவங்களால அந்த காட்டை விட்டு வெளியேறவே முடியல. நாள் கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா அந்த காட்டுக்குள்ளேயே தான் அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர வெளியேற முடியல. அப்புறம் தான் அவனுக்கு புரிய வருது, அவன் அழிச்ச அந்த அப்பாவி மனுஷங்க அவங்க வணங்கிட்டு இருந்த காகத்துடைய கடவுள் காண்டாகி தான் இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு சாபத்தை கொடுத்திருக்காரு. அது போக ஒவ்வொரு முறை ரத்தம் சொட்டும் போது திரும்ப திரும்ப அது லூப்ல நடக்கிற மாதிரி இந்த காட்டுக்குள்ள இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த காக்கி சட்டை போட்ட மர்ம நபர் சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவா எல்லாம் சரி இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே, ஆமா நீங்க யாரு அப்படின்ற நம்ம ஹீரோ கேட்க இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணமே நான் தான்ப்பா அப்படின்றாரு. என்னையா சொல்ற அப்படின்னு ஹீரோ கேட்க அதுக்கு இந்த காக்கி சட்டை நபர் நம்ம ஹீரோவை பார்த்து, தம்பி அந்த கொடூரமான போர்ச்சுகீஸ் மன்னனான ஆண்டனிக்கு இப்படி ஒரு காடு, இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு பழங்குடியின மக்கள் காகத்தை வணங்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம்லாம் ஒரு ஸ்பையா நான் தான் அவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ நான் சொன்னது மூலியமா தான் அவருடைய படையை கூட்டிட்டு இந்த காட்டுக்குள்ள வந்தாரு. அதோட சர்வநாசமாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே நான் தான். நானும் இந்த மாதிரி தான் இந்த காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன். நீயும் நானு நீ பார்த்தா இன்னும் சில பேர் இந்த காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாரும் இந்த காட்டை விட்டு வெளியேறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழினா அவங்க இந்த காட்டுக்குள்ள வரதுக்கான ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அந்த சம்பவம் நடக்க விடாம தடுத்தா மட்டும்தான் இந்த லூப் பிரேக் ஆகி நம்ம வெளியே வருவோம். இல்லனா இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரத்துல ஒரு சுழல் வடிவத்தை செதுக்கிட்டு அங்கிருந்து அவர் போயிறாரு. போனதும் நம்ம ஹீரோ இங்க தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாப்ல. அப்படி போகும்போது தான் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒரு சின்ன பொண்ணு மரத்துக்கு அடியில பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. யார்மா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போய் எழுப்பி கேட்கும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்ததும் பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி அந்த சின்ன பொண்ணு நேரா ஓடி எங்க வந்திருக்கானா பொதக்குழிக்குள்ள மாட்டிட்டு இருக்க நம்ம எஸ்ஐ செஜி இருக்கார்ல அவருக்கு அந்த சின்ன பொண்ணு ஓடி வரா. அந்த சின்ன பொண்ணை பார்த்ததுமே பொதக்குழிக்குள்ள மாட்டிட்டு இருக்க நம்ம செஜிக்கு அவருடைய சின்ன வயசு ஞாபகம் வருது. ஒரு சின்ன பையனா இருக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு தான் அக்கா கூட இந்த காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது குட்டி பையன் செஜிக்கு இந்த காட்டுக்குள்ள ஒரு வெள்ளை குதிரை இருக்கிறதா பார்த்திருக்கான். அந்த குதிரையை பார்த்ததும் இவன் இந்த காட்டுக்குள்ள ஓடி வந்திருக்கான். அவனை பின்தொடர்ந்து அவனுடைய அக்காவும் இந்த காட்டுக்குள்ள ஓடி வந்திருக்காங்க. அதோட இவனுடைய அக்கா மாயமா மறைச்சிட்டாங்க. இவன் மட்டும் எப்படி அந்த காட்டுல தப்பிச்சு வெளியே வந்து இன்னைக்கு போலீஸ் அதிகாரியா இருக்கான். நான் அப்பா நடந்த அந்த சம்பவம் அவனை திரும்ப அந்த கால சுழற்சிக்குள்ள இந்த காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கு. இவன் பொதக்குழியில மாட்டிட்டு இருக்கும்போது அதே ஸ்கூல் பொண்ணான என்னுடைய அக்காவை பார்த்ததும் குழியை விட்டு வெளியே வரான். இவனை பார்த்துட்டு இதுல தொலைஞ்சு போனா நம்ம தம்பின்னு தெரியாம என்னுடைய அக்கா இவனை பார்த்து பயந்து ஓட, அக்கா அக்கா ஓடாதீங்க அப்படின்ற மாதிரி எஸ்ஐ செஜி அந்த சின்ன பொண்ணு பின்னாடியே ஓட அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஓடுறாரு. ஆபீசர் செஜி நான் சொல்றது கேளுங்க, இது ஒரு ட்ராப், போய் மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ செஜி பின்னாடியே ஓட தப்புன்னு இப்ப இந்த போலீஸ் ஆபீசர் செஜி யாரும் ஷூட் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா படத்துடைய ஆரம்பத்துல இந்த காட்டுக்குள்ள மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக ஒரு யங்ஸ்டர் குரூப் இந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அதுல ரெட் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு கன்னை வச்சு காட்டு பண்ணியை ஷூட் பண்றதா ஷூட் பண்ணிருப்பா. ஆனா காட்டு பண்ணி மிஸ் ஆகி ஒரு மர்ம நபரை ஷூட் பண்ணிருப்பா. வேற யாரும் இல்ல, எஸ்ஐ செஜி தான். சோ இப்படிதான் எஸ்ஐ செஜி செதிர்க்காரு. அவருடைய பாடி சேரும் சகதியமா சிக்கிருக்கு. இந்த ஷூட் அவுட் நடந்து ரத்தத்துள்ளி அந்த மண்ணுல பட்டதும் திரும்பவும் அதே மாதிரி பயங்கரமான காகத்துடைய சத்தம் காது கிழிக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்கு எல்லாம் அப்படியே இருட்டிக்கிட்டு வருது. திரும்பவும் இப்ப அப்படியே அதே காக்கா சிலை முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவருக்கு எல்லாமே திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. இந்த முறை இந்த டைம் லைனுக்கு வந்திருக்காருன்னா கைதிகளை பிடிக்கிறதுக்காக நம்ம ஸ்டீஃபன் அவர் டீமோட வந்தார்ல, இந்த டைம் லைனுக்கு தான் வந்திருக்காரு. இவ்வளவு நேரம் வாக்கி டாக்கிலேயே பேசிட்டு இருந்த ஸ்டீஃபன் அவருடைய உருவத்தை நேர்ல பார்த்ததுமே நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அந்த ஷாக்கோட ஸ்டீஃபனை பார்த்து பாருங்க, நீங்க இந்த காட்டுல இருக்காதீங்க, உங்களால அந்த கைதிகளை பிடிக்க முடியாது, நீங்க திரும்ப திரும்ப இந்த காட்டுக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருப்பீங்க, நான் சொல்றது கேளுங்க, இங்க தப்பிச்சு போற வழியை பாருங்க, இங்க யாரையும் நீங்க ஷூட் பண்றாதீங்க, அப்படி ஷூட் பண்ணீங்கன்னா ரத்தம் இந்த மண்ணில் பட்டுச்சனா அது நம்மள திரும்ப பேர் ஆபத்துல கொண்டு போய் முடியும். சோ தயவு செஞ்சு யாரையும் ஷூட் பண்றாதீங்க, இங்க தப்பிச்சு போற வழியை மட்டும் பாருங்க அப்படின்றவெல்லாம் நம்ம ஹீரோ ஸ்டீஃபனை பார்த்து சொல்ல, எல்லாம் சொல்றியே நீ யாரு அப்படின்ற நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, நானும் உங்களை மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் தான், இப்போ நீங்க நான் சொன்னதை கேட்டு இந்த காட்டு விட்டு தப்பிச்சு போலனா இன்னைக்கு உங்களுக்கு பிறக்க போற உங்களை பையனை உங்களால பார்க்கவே முடியாது அப்படின்றான். எனக்கு இன்னைக்கு பையன் பிறக்க போறான்னு உனக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, அப்ப நம்ம ஹீரோ பர்ஸ் எடுத்து மார்ச் 26, 1994 இதுதான் என்னுடைய பிறந்த தேதி, நான் பிறந்த தேதியில் தான் என் அப்பாவும் காட்டுக்குள்ள கைதிகளை பிடிக்க போறதா சொல்லி காணாம போனாரு. அப்படி காணாம போன என் அப்பா அவரை நான் போட்டோல தான் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பர்ஸ்ல இருக்க அவங்க அப்பாவுடைய போட்டோவை காட்டினா அந்த போட்டோல இருக்க நபர் வேற யாரும் இல்லைங்க, இந்த ஸ்டீஃபன் தான். இந்த ட்விஸ்ட்டை நம்ம ஹீரோவே எதிர்பார்க்கல, ஸ்டீஃபனும் எதிர்பார்க்கல. எஸ், நம்ம ஹீரோ ஸ்டீஃபனுடைய ஒரே பையனான ஆனந்த் குடும்பமான முறையில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா காணாம போயிருப்பாரு. அந்த மன உளைச்சலே இவங்க அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டு இறந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு காலம் திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்க அப்பாவை பார்க்க. இந்த முறை தான் அப்பாவை காப்பாத்தி எப்படியாவது இந்த காட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டு ஸ்டீஃபன்
பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆனா நம்பாமலே இருக்க முடியல. சரி ஓகே, இந்த காட்டுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படி நம்ம கேட்க, முதல்ல உங்க டீமை கூப்பிடுங்க, யாரையும் எதுவும் பண்ணாதீங்க, யாராவது ஏதாவது பண்ணி ரத்தம் கசிஞ்சாதான் திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே நம்ம சுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால முதல்ல உங்க டீமை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, உடனே ஸ்டீஃபன் வாக்கி டாக்கி மூலியமா கான்ஸ்டபிள் முத்துவேல், பீட்டர் இவங்க எல்லாரையும் பெரிய காக்கா சிலை இருக்கக்கூடிய அந்த கோயில் கிட்ட வர சொல்லிடுறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த காட்டுல இருந்து யாரையும் எதுவும் பண்ணாம முதல்ல வெளியேறுவோம் அப்படின்ற மாதிரி காட்டை விட்டு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு முறை இவங்க முயற்சி பண்ணும்போதெல்லாம் திரும்ப திரும்ப அதே காக்கா சிலை கிட்ட தான் வராங்களே தவிர இவங்களால அந்த காட்டை விட்டு வெளியேறவே முடியல. என்னடா அது திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு வரமே சொல்லிட்டு அப்செட் ஆன நம்ம ஹீரோ அப்ப அந்த இடத்துல அங்க மரத்துல காட்டை பத்தி இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை பத்தி எல்லாம் காக்கி சட்டை போட்ட ஒரு மர்ம நபர் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார்ல, அந்த மர்ம நபர் மரத்துல ஒரு சுழலை செதுக்கியிருக்காரு. அந்த சுழலை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற விதமா ஸ்டீஃபனையும் அவங்க ஆளுங்களையும் கூப்பிட்டு, பாருங்க நாம இப்போ இந்த காகத்தோடைய சிலையை தான் சுத்தி சுத்தி வர போறோம், ஒவ்வொரு சுத்துக்கும் நம்ம அப்படியே இடத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டே போலாம், அப்படி சுத்தும் போது நாம இந்த காட்டை விட்டு வெளியேறதுக்கான நமக்கு வழி கிடைக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த காகத்தை அப்படியே ஒவ்வொரு சுத்தா சுத்திக்கிட்டே வராங்க. அப்படி ஒரு சுத்துனதும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பெரிய சுத்தா சுத்துறாங்க. அப்படி சுத்திக்கிட்டே வர ஒரு கட்டத்துல ரோட்ல வண்டி போற சத்தம் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. எஸ், இவங்க அந்த காட்டோட எல்லைக்கு வந்துட்டாங்க. அப்படி இவங்க அந்த காட்டோட எல்லை கிட்ட வரும்போது இவங்க கிட்ட தப்பிச்சு பண்ண அந்த கைதிகள் இருக்காங்களே, அவனுங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இந்த போலீஸ்காரங்களை சுத்து போட்டு கொல்றதுக்காக வந்திருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த கைதிகளை பயங்கரமா அடிக்க, அப்படி இருந்தும் கேப்ல கான்ஸ்டபிள் முத்துவேல அந்த கைதிகள் கழுத்தை நெரிச்சு கொண்டுறானுங்க. அடுத்ததா தான் அப்பாக்கும் ஏதாவது ஆயிடும் சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ ஸ்டீஃபன் கூட இருக்க கான்ஸ்டபிள் பீட்டர் அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் கூட்டிட்டு காட்டை விட்டு தப்பிச்சு மெயின் ரோடுக்கு வந்துறாரு. அப்படி ரோடுக்கு வந்ததும் அந்த வழியா போற கார்ல அவங்க அப்பாவை நம்ம ஹீரோ ஏத்தி அனுப்புறாரு. அப்படி ஏத்தி அனுப்புறதுக்கு முன்னாடி தான் அப்பாவை பார்த்து, நேரா போய் அம்மாவை பாருங்க, அப்பா இல்லாம வளர்றது ரொம்ப கஷ்டம், தயவு செஞ்சு நீங்க அம்மா கிட்ட போங்க அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபனை சேஃபா அனுப்பிடுறாரு. அப்படி நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை அனுப்பிட்டு திரும்ப அதே காட்டுக்குள்ள போறாரு. ஏன்னா ஸ்டீஃபனை அனுப்பின அந்த டைம்லைன் 1994. ஸோ அந்த டைம்லைன் நம்ம ஹீரோ போய் என்ன பண்ண போறாரு, ஸோ அவரோட டைம்லைனுக்கு போனோம்ல, ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ திரும்ப அதே காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த காக்கா சிலை கிட்ட தான் போயிருக்காரு. அங்கே போனதும் இவருடைய காலகட்டத்துக்கு இவர் போகணுன்றதுக்காக தன்னை தானே ஷூட் பண்ணிடுறாருங்க. அப்படி ஷூட் பண்ணதும் தப்புனி இப்போ நம்ம ஹீரோ அப்படியே மயக்கத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் எந்திரிக்கிறாரு. பக்கத்திலே ஹீரோவுடைய அப்பாவான ஸ்டீஃபன் வயசாகி போயிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து ஹீரோ கையில் கொடுக்க, அந்த குழந்தைய நம்ம ஹீரோ தான் அப்பா கையில் கொடுக்குறாரு. ஹீரோடைய லைஃப்ல அது ஒரு நல்ல மெமரியா மாறுது. அவ்வளோதான், லூப் பிரேக் ஆயிடுச்சுன்னு பார்த்தா இன்னும் இல்லைங்க. எஸ், நம்ம ஹீரோவை திரும்பவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அதே காட்டுப்பகுதி ஒட்டி இருக்க ஸ்டேஷனுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்க அந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது போற வழியில இவருடைய ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அசோகனுடைய கார் பிரேக் டவுன் ஆயிருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அசோகனையும் வண்டியில் ஏத்திட்டு அப்படியே அந்த காட்டை கடந்து போயிட்டு இருக்கும்போது வாக்கி டாக்கில இவங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள சில யங்ஸ்டர்ஸ் மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக வந்தாங்க. வந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு, அந்த பொண்ணு ரோட் ஓரமா வந்து விழுந்திருக்கா, உடனே வந்து காப்பாத்துங்க அப்படின்ட்டு மலை கூப்பிட, உடனே நம்ம ஹீரோட டீம் அந்த காட்டு வழியா தானே போயிருக்காங்க. உடனே இவங்க அந்த ஸ்பாட்ல போய் பாக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்துல இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ தூக்கிட்டு கார்ல ஏத்தி சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க, ரத்த வெள்ளத்துல மயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகி அப்பா அப்படின்னு கூப்பிடுறா. இந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, படத்தோட ஓப்பனிங்லே காட்டுக்குள்ள காட்டு பண்ணியை ஷூட் பண்றதுக்கு பதிலா செஜியை ஷூட் பண்ணால அந்த பொண்ணு தான் இவ. இந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோ அப்பான்னு கூப்பிட, அப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கையில இருக்க மொபைல் எடுத்து பாக்குறாரு. மொபைல்ல ஸ்கிரீன் சேவர்ல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வயசான தோட்டத்துல இந்த பொண்ணு கூட நின்று போட்டோ எடுத்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆக ஹீரோ மடியிலே அப்பான்னு ஷாக் ஆகி கூப்பிட்டு அந்த பொண்ணு செத்து போயிடா. அந்த பொண்ணு செத்து போனதும் அப்படியே நம்ம ஹீரோ வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்து தான் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நம்ம குழந்தை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவளுக்கு என்ன, நல்லா பால் குடிச்சு தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா இப்போ வேற டைம்ல இருந்து வந்த இவருடைய பொண்ணு இங்க இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு செத்து போயிருக்கா. இன்னும் அந்த லூப் பிரேக் ஆகல போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி எமோஷனா யோசிச்சுக்கிட்டே அந்த காட்டை பாக்குறாரு. அப்படி அந்த காட்டை பார்க்கும்போது அந்த காட்டுக்குள்ள வெள்ளை குதிரையில கொடூரமான போர்ச்சுகீஸ் மன்னனான அந்த ஆண்டனி நம்ம ஹீரோவையே பார்த்து சிரிக்கிறான். அப்பதாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா, அந்த காட்டுக்குள்ள காகத்தை வணங்கிட்டு இருந்த பழங்குடியின மக்கள் காட்டுல இருந்த மொத்த காகமும் அழியறதுக்கு முக்கிய காரணமா இருந்த இந்த போர்ச்சுகீஸ் மன்னனான ஆண்டனியை இங்க கூட்டிட்டு வந்த அந்த ஸ்பை காக்கி சட்டை போட்ட அந்த மர்ம நபர் அவனை லாஸ்டா நம்ம ஹீரோ பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். இதுல இருந்தெல்லாம் நீ மொத்தமா வெளியே வரணும்னா இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியா நடந்த அந்த சம்பவத்தை நம்ம தடுக்கணும், அதை தடுத்தா மட்டும்தான் இந்த லூப் பிரேக் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அவன் சொல்ல வந்தது 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த போர்ச்சுகீஸ் மண்ணை தான் படையை கூட்டிட்டு இந்த காட்டுக்குள்ள வந்தான் பார்த்தீங்களா, அந்த சம்பவத்தை தடுத்தாகணும். அந்த காலகட்டத்துக்கே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சம்பவத்தை தடுத்தா மட்டும்தான் இந்த லூப் எல்லாம் பிரேக் ஆகும். வேற ஒரு டைம்லைன்ல செத்து போன இவருடைய பொண்ணையும் இவரால் காப்பாற்ற முடியும். அதுக்காக நம்ம ஹீரோ திரும்பவும் அதே காட்டுக்குள்ள இருக்க அந்த காகத்தோடைய கோயிலை நோக்கி போற மாதிரி இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த படத்தோடைய ஸ்டோரியை புரிய வச்சிருக்கேன் நான் நம்புறேன். படத்தோடைய ட்விஸ்ட் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சுல, இல்ல நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம தமிழ் மணி தியேட்டர்ல வித்தியாசமான படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன்.